காலையில் அலார்ம் ஆஃப் பண்ணுறீங்க, ஆனால் ஆங்ஸைட்டி ஆன் ஆகிடுது, ரைட்டா? இன்றைக்கி டேவை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு கவலையாக இருக்கா? ஆக்சுவலி மார்னிங்கில் தான் ஓவர் திங்க் பீக்கில் இருக்கும். ஸ்கெடியூல்லாம் மைண்டில் ஃப்ளட் ஆகும். ஆஃபீஸ் ப்ரெஷர், பெண்டிங் ஒர்க்ஸ், எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்கள் பாடியோட சிம்டம்ஸாக காமிக்க ஆரம்பிக்கும். லைக் செஸ்ட் டைட்னஸாக இருக்கிறது, எப்பயுமே டயர்டாக, ஃபெட்டிக்காக, ஸ்டொமக் இஷ்யூஸ், இந்த மாதிரி உங்கள் பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு 4 ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். அதுலேயும் 4th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையில் அலார்ம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃபோனை பார்க்காதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு டம்ளர் தண்ணியை பொறுமையாக சிப் பண்ணி குடிங்க. செகண்டு, ஸ்ட்ரைட்டாக உட்காந்து ஒரு பெல்லி ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ப்ரீத் இன் பண்ணும்போது உங்களோட ஸ்டொமக் வெளியில் வரணும், ப்ரீத் அவுட் பண்ணும்போது உங்கள் ஸ்டொமக் உள்ளே போகணும். இப்படி ஒரு 3 to 5 minutes ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்டு, நான் காமாக தான் இருக்கேன், இந்த நாள் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கோங்க. ஃபோர்த்து, இன்றைக்கி டே என் லைஃப்பில் என்னென்ன சேலஞ்சஸை கொண்டு வரப்போகுது, நான் என்னென்ன விஷயத்த புதுசாக லேர்ன் பண்ண போகிறேன், யாரெல்லாம் சந்திக்க போகிறேன் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டியோடு பார்க்க ஆரம்பிக்குங்க. உங்களோட ஃபியர்லேருந்து ஒரு க்யூரியாசிட்டியோட அந்த டேவை நீங்கள் அணுகும் போது, லைக் ஒரு வீடியோ கேம் பார்க்குற மாதிரி, ஒரு வீடியோ கேம் விளையாடுற மாதிரி வரக்கூடிய எல்லா ஹர்டில்ஸையும் எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணி போவீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் டேவை ஒரு கேம் மாதிரி பாருங்கள். ஸோ உங்களோட பிரெயின் ஃபியர் ஃபேக்டர்லேருந்து எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டருக்கு மாறிடும். ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ், நாளைக்கு டே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இன்றைக்கி நைட்டே நாளையோட பிளான்ஸ் எல்லாம் ஸ்கெடியூல் பண்ணிவிடுங்க.